ஹாய்! இன்னைக்கு ஒரு ஸ்டிச்சிங்கில வந்து நம்ம பேக் நெக்கில வந்து ஒரு சிம்பிள் டிசைன் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நான் இது வந்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். அத வந்து நம்ம முக்கோணமா கன்வெர்ட் பண்ணி அத ஸ்டிச்சஸ் போடலாம். ரொம்ப சிம்பிளானது தான். சீக்கிரம் முடிஞ்சிரும். நம்ம அ எனக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா வேண்டாம். அ ஆனா கொஞ்சம் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நெக் டிசைன் பண்ணி குடுக்கலாம். ஸோ நான் பண்ணுறத பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். அ அதே மாதிரி நம்ம முக்கோணமா கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி தனித்தனி பீஸா எடுத்துட்டு, எக்ஸஸா இருக்கிறத எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இத நான் கைக்கும் பின்னாடி பேக் நெக்குக்கும் வச்சுக்கலாம். இத நான் வந்து கை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய சுற்று வேணுமோ, அதுக்கு அளவா மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சைடுல உள்ள போற பீஸஸ்க்குலாம் வந்து எக்ஸஸா வேண்டியதில்ல. இத நான் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறேன். அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணு விட்டு ஒண்ணு வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இதுக்கும் மேல நான் வந்து லேஸ் ஒர்க் தான் பண்ண போறேன். அதனால அந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து அதெல்லாம் மறைஞ்சிரும். இதே மாதிரி தையல் போட்டு கொண்டு வந்து வச்சிரலாம். இப்போ இத தைச்சு எடுத்து வச்சுட்டு, அடுத்து பேக் நெக்குக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. நெக் மட்டும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேல வந்து இந்த பீஸஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து தான் நான் வந்து தைக்கிறேன். ஒரு பீஸ் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே வந்து எல்லா பீஸஸும் வைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ரவுண்ட் நெக்கில் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஏன்னா இது வந்து திரும்பினோம்னா நெக்கு வந்து ரொம்ப இதாயிரும். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளியே தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு பிரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கும். இதே மாதிரி ஒன்றொன்னா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இது வந்து காப்பர் கலர் லேஸ் வைக்கிறேன். சாரியும் வந்து சாரியில் நிறையா காப்பர் கலர் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் காப்பர் கலர் லேஸ் வச்சு இது சின்ன லேஸு, அதனால் வந்து நான் டபுள் லேயராக வந்து நான் லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். லேஸ் தைக்கும்போது ஒரு தையல் மட்டும் போட்டுற வேண்டாம். 2 தையல் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி 2 ஸ்டிச்சஸ் போடும்போது தான் வந்து அது நல்லா அப்படியே அமுந்து கொடுக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. போட்டாச்சு. இப்போ நம்ம திரும்பியும் வந்து இன்னொரு செட் ஆஃப் லேஸ் வந்து பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எப்படி நம்ம லேஸ் வந்து தைச்சோமோ அதே மாதிரி இந்த லேஸை வந்து நம்ம நீட்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
தைச்சி முடிச்சாச்சு. கைக்கும் வந்து நான் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது பக்கம் வந்து நான் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நான் அந்த முக்கோண ஷேப்போட எண்டில் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நான் அதை தைச்சி எடுத்துக்கிறேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும். வேலையும் கம்மி தான். இது சின்ன டிசைனாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம இதை வந்து நம்ம தைச்சி தரலாம். ஒவ்வொரு பீட்ஸ் வைக்கும்போதும் நான் தனித்தனியாக முடிச்சு போட்டு எடுக்கிறேன். இல்லைன்னா நடுவில் பிரிஞ்சுதுன்னா லூஸ் கொடுத்துரும் இல்லைன்னா. அதுக்காக தான் வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் திரும்பியும் தனித்தனியாக வச்சு நான் தைச்சி கொடுக்குறேன். அப்படியே கண்டினியூவாக பண்ணினோம்னா அங்கங்கே இழுத்துட்ருக்கும். இதே மாதிரி எல்லா முக்கோண ஷேப்புக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.